அமரத்துவம் அடைந்த கணவனோ மனைவியோ உயிருடன் இருக்கும் தனது ஒரு பாதிக்கு விண்ணப்பம் அளிப்பது போன்ற கற்பனை புனைவு. ஆக்கம் மாலா நாகேஷ். அன்பே, நீ நலமாக இல்லை என்பதை நான் அறிவேன். தனித்தனியாகவே பிறந்தோம், தனித்தனியாகவே இறப்போம். இதுவே உலக நியதி. இருக்கும் வரை எவருக்கும் பாரமின்றி அவரவர் வேலைகளை அவரவர்களே பார்த்து கொள்வதே வரம். நமக்கு ஒரு அகவை கூடிடும் போது நமது மகன் மருமகள், மகள் மருமகன் அனைவருக்கும் ஒரு அகவை கூடிடும். முந்தைய தலைமுறை மற்றும் அடுத்த தலைமுறைகளை பராமரிக்கும் பொறுப்புகளும் கூடிடும் அவர்களுக்கு. வயது மூப்பு காரணமாக ஏற்படும் இயலாமை, மறதி, கோபம், இதுவரை குடும்பத்தை திறம்பட நிர்வகித்து ஓய்வுக்கு பின் நிகழும் மன உளர்ச்சி, நம் பேச்சுக்கு மறுபேச்சு கேட்காத மக்கள் தற்போது தம்மை அடிமையாக்குகிறார்கள் என்ற மனப்பிரமை, மற்றவர் சொல்லி நாம் ஏன் கேட்க வேண்டும் என்ற அகம்பாவம், நமது பணிகளை நாமே செய்து நடமாடும் காலம் வரை எல்லாம் சரியாகவே நடக்கும். நடமாடுவது குறைந்து சக்கர நாற்காலியில் உட்கார வேண்டிய நிலைக்கு நம்மை நாமே ஏன் தள்ளிக்கொள்ள வேண்டும்? அடுத்தவருக்கு பாரமாக இருக்கிறோமே என்ற கழிவிரக்கம் ஏன் கொள்ள வேண்டும்? நமது பெற்றோரை நாம் பராமரிக்கும் போது அவர்களின் புரிதலின்மையால் நமக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களை மனதில் இருத்தி நமது பிள்ளைகளுக்கு அத்தகைய சிரமங்கள் நாம் தரக்கூடாது. உண்ண உணவு, உடுக்க உடை, ஒதுங்க இருப்பிடம், நம்மை அன்பாக பராமரிக்கும் நமது வாரிசுகள், உலகை சுற்றி பார்த்த மலரும் நினைவுகள், அயல்நாட்டில் இருந்தாலும் அருகாமையில் இருப்பது போன்று உறவுகளை காணொளி அழைப்புகளில் கண்டு மகிழும் தருணம். முந்தைய தலைமுறைகளில் இளையவர்கள் அருகில் அமர்ந்து பாடல்கள், செய்தித்தாள், கதைகள் என வாசிக்க அதனை கண்மூடி கேட்டு தம்மை மறந்து அனுபவித்த காலம் மாறிவிட்டது. உள்ளங்கைக்குள் உலக நடப்புகளை கண்டு மகிழும் தருணம். கண்களுக்கு ஓய்வளித்து செவிகளில் கதைகள் கேட்கும் ஆடியோ புத்தகங்கள். வாழ்க்கை வாழ்வதற்கே அடுத்தவருக்கு சிரமம் அளிக்காமல் இயற்கையோடு இணைந்து மூப்போடு கைகோர்த்து பந்தம் என்ற நூல் அறுத்து இறைவன் முன்னை என்னுடன் சேர்க்கும் காலம் வரை எவரும் பாரம் என நினைத்திடாமல் நற்பெயரோடு சமர்த்தாக இரு. நமது வாழ்க்கை அனுபவங்கள் அடுத்து வரும் சந்ததிகளுக்கு வரலாறு என்பதை நினைவில் ஏற்றிக்கொள் அன்பே. அடுத்த பிறவியிலும் உன்னுடனேயே பயணிக்க காத்து நிற்கும் உன்னில் பாதி. நன்றி, வணக்கம்.